வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 27ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது. ஸோ எப்படி இருக்கும்போது இந்த எப்போதும் சொல்கிற மாதிரி தான். ஸோ லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பரப்பதில் லக்னத்துக்கு பார்க்குறது ஒரு 90% பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணத்துக்கு சொல்ல போனால் இப்போ எனக்கு மகர லக்னம் விருச்சிக ராசின்னு வச்சுப்போமே, நான் மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது அது பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ உங்களது ஜாதக கட்டத்தில் லான்னு போட்டிருக்கோம், அதுதான் லக்னம். அது என்ன ராசின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பலன் பாருங்கள். அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு என்ன திசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, என்ன அந்தரம் நடக்குதுங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ராசி பலன் பார்க்கும்போதே சொல்லும்போதே சொல்லுவேன், இந்த திசை, இந்த புத்தி, இந்த அந்தரம் நடக்கணும், இந்த மாதிரி பலன்கள். கன்னிராசி. ஸோ கன்னிராசிக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னும் போது உங்களது ராசி அதிபதி 6ல் இருக்கார். ஸோ 1-10ஆம் அதிபதி வந்து 6ல் இருக்கும்போது கடன்கள் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் வந்து அப்படி இப்படி இருக்கும். ஸோ கடன் கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து கடன் வந்து ஏதாச்சும் எதிர்பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இது யாருக்கு நடக்கும் அப்படின்னும் போது கன்னி லக்னமாக இருந்து புதன் திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கடன் கிடைக்கிறது, வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாமே சிறப்பாக இருக்கும். ரொம்ப நாளாக வேலை இல்லாமல் தடுமாறிட்டு இருக்குங்க அப்படிங்கிறவங்களுக்கும் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸோ 2 மற்றும் 9ஆம் அதிபதியான சுக்கிரன், 2-9ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7ல் இருக்கும்போது நல்ல ஒரு பெரிய வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்குது. ஸோ அது மட்டும் வியாபாரம் சம்பந்தமான விஷயம் ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லாவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 4ஆம் அதிபதியான குருவும் வந்து அந்த 7ல் இருக்கும்போது சொத்துக்கள் தாயார் சம்பந்தமான விஷயங்கள், மனைவி சம்பந்தமான விஷயங்களையும் ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இது யாருக்கு நடக்கும் அப்படின்போது கன்னி லக்னமாக இருந்து குரு திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்க, சுக்கிர திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்க ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகள், வெளிநாட்டிலேருந்து ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 3ஆம் அதிபதிக்கு வந்து செவ்வாய். ஸோ 3ஆம் அதிபதி செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து 9ல் இருப்பதனால வந்து நல்ல பிரயாணங்கள் மூலியமாக நல்ல ஒரு பணம் உருவாகி இருந்தாலும் கொஞ்சம் ரிஸ்க் இருக்க தான் செய்யுது. ஸோ வெளிநாடு பயணங்களில் வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வெளிநாட்டில் இருக்கவங்க வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்டாக என்னடா இது வாழ்க்கை இப்படியே இருக்குமே அப்படிங்கிற எண்ணங்களும் தோணும். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது நீங்கள் வந்து கன்னி லக்னமாக இருந்து செவ்வாய் திசை புத்தி அந்த நடக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா 4 அதிபதியான குரு வந்து உங்களுக்கு 7ல் இருப்பதனால வந்து தாயார் மனைவினால் நல்ல ஒரு பொருள் உதவி கிடைப்பதற்கான வாய்ப்புகள், பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகள், மற்றபடி ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கவங்க பெரும் பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இது யாருக்கு ரொம்ப சூப்பராக இருக்கணும் போது கன்னி லக்னமாக இருந்து குரு திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு வந்து ஒரு பெரும் பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மற்றபடி 5ஆம் அதிபதியான சனி வந்து 6ல் இருக்குது. ஸோ 5ஆம் அதிபதியான சனி வந்து 6ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னும் போது சனி வந்து 5-6 வேலையில் வந்து நிறைய வேலை பளுக்களை கொடுத்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் வந்து சனியும் புதனும் ஒரே நேரத்தில் இருக்கும்போது கிரிமினலாக ஏதாச்சும் யோசிக்க தோணும். ஸோ யாருக்கெல்லாம் வந்து புதன் திசை புத்தி அந்தரம் நடக்குது, சனி திசை புத்தி அந்தரம் நடக்குதுலாம் வந்து வேலை சம்மந்தமான இடங்களில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். நிறைய பேர் வந்து பக்கத்தில் இருக்க சொல்லித்தரான் எதாவது பண்ணலாம், இப்படி ஷார்ட் ரூட்டில் போனால் பெரும் பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்குன்னா கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அதுவும் புதன் திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்க, சனி திசை புத்தி அந்தரம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியங்க. 12ஆம் அதிபதி. ஸோ 12ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது வேலையில் நிறைய அலைச்சல் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. யாருக்கு ரொம்ப அலைச்சல் இருக்குன்னா கன்னி லக்னமாக இருந்து சூரிய திசை புத்தி அந்தரம் கொஞ்சம் வேலையில் வந்து நிறைய வேலை பளுக்களும் வேலையில் கொஞ்சம் அலைச்சல்களும் வருவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. 7ஆம் அதிபதியான குரு வந்து ஆட்சி பலத்தோட சுக்கிரனின் உச்சமாக இருப்பதனால வந்து கணவன் மனைவி உறவுகள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வருமானங்கள் பொருள் சார்ந்த உறவுகள் வந்து நல்ல சிறப்பாக இருக்கும். பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. மனைவி வீட்டு சைட்லேருந்து ஏதாவது பணம் எதிர்பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 8ஆம் அதிபதி. ஸோ 8ல் வந்து ராகு இருக்கிறது வந்து வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் ஒரு பெரும் பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. யாருக்கெல்லாம் இந்த மாதிரி பெரும் பணம் வரும்னா ஸோ உங்களுக்கு வந்து கன்னி லக்னமாக இருந்து சுக்கிர திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்க, ராகு திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு வந்து ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மற்றபடி வந்து 8ல் உள்ள ராகு வந்து எதாவது பயமுறுத்தமான வெளிநாடுகளும் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம்லாம் வராது. இங்கே உள்ளூரில் இருக்கிறவங்க வந்து நல்ல சப்போர்ட்டிவாக இருப்பதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லாவே இருக்குது. எப்படி இது வந்து 8ல் இருக்க கிரகம் நல்லா இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து கேள்விகளே எழுப்புவதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ அது எப்படின்னா ராகு வந்து பரணி நட்சத்திரம் சுக்கிரனுடைய சாரத்தில் போய் சுக்கிரன் வந்து ராகு 12ல் இருக்கும்போது இருக்கிற இந்த நெகட்டிவிட்டியை வந்து கண்டிப்பாக கட் பண்ணிடும். ஸோ அது வந்து உண்மையான விஷயம். ஸோ அதனால் எல்லாமே சிறப்பாக நடப்பதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ல் வந்து செவ்வாய் இருக்குது, 8ஆம் தேதி 9ல் இருக்கும்போது அப்பாக்கும் உங்களுக்கும் நிறைய கருத்து வேறுபாடுகள், வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு பிரயாணங்கள்னாலும் ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. ஸோ கொஞ்சம் இதெல்லாம் ஆல் இந்த வே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கடந்து தான் போடும். ஸோ இது யாருக்கெல்லாம் நடக்கும் அப்படின்னும் போது இது வந்து
கன்னி லக்னமாக இருந்து செவ்வாய் திசை புத்தி ஆந்திரம் நடக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தான். 10ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு 6ல் இருக்கும்போது தொழில் சம்மந்தமான விஷயங்கள் நல்ல அமௌண்ட் வருவதற்கான வாய்ப்பு, பெரும் ரொட்டேஷன் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. 11ஆம் அதிபதி குருவின் பார்வை இருக்கும்போது பெரும் பணத்தை நோக்கி உங்கள் எண்ணங்கள் செல்லும், அதற்கான முயற்சிகள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. இது யாருக்கு நடக்கும் அப்படின்னும் போது குரு திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்க, கன்னி லக்னமாக இருந்து குரு திசை புத்தி அந்தரம் நடக்கும், சுக்கிர திசை புத்தி அந்தரம் நடக்கும், பெரும் பணம் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் ஏற்படணும். பிரார்த்தனை வைங்க, அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து ஓம் நமச்சிவாய ஓம் வச்சு உள்ளுக்குள்ளே, அதாவது எந்த சாமியாகனா வச்சுக்கலாம், பட் மனசுக்குள்ளே வந்து அந்த தெய்வம் வரணும். ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணும்போது சிறப்பான பலங்களாக இருக்கும்னு சொல்லிட்டு உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். இப்போ வந்து டிப் ஆஃப் தி வீக் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்க போட கொஞ்சம் ஏடாவடமான சப்ஜெக்ட் தான் இன்றைக்கி. இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா லக்னத்திலிருந்து 6ல் சந்திரன் இருக்கும், இல்லை 8ல் சந்திரன் இருக்கும். ஸோ அந்த மாதிரி 6, 8ல் சந்திரன் இருக்கிறவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறது தான் விஷயமே. சார் எனக்கு உடனே வந்து எல்லோரும் ஜாதகத்தோட பார்த்து எனக்கு லக்னத்தில் தான் 5ல் இருக்குது, அப்பா பரவாயில்லன்னு சொல்லிக்கலாம். ஸோ 6, 8ல் இருக்கவங்கள பற்றி தான் நம்ம பேச போகிறோம். உங்கள் பசங்க ஜாதகத்துலேயும் அப்படி இருந்ததுன்னா அவங்க எப்படி இருப்பாங்கன்றது தான் இப்போ சொல்ல போகிறோம். எந்த லக்னத்துக்கும் 6, 8ல் வந்து சந்திரன் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்காதுங்க. ஏன்னா என்ன பண்ணுவான்னா நோண்டிக்கிட்டே இருக்கிறவன் மற்றவனை இவன் என்ன பண்ணுறான், இவன் என்ன பண்ணுறான், இவன் என்ன பண்ணுறவன், இதெல்லாம் பண்ணுறவங்களாம் இவங்க தான். என்னென்னா மற்றவனை குறை கண்டுபிடிக்கிறது, மற்றவனை போட்டு கொடுக்கறது, என்ன இந்த மெசேஜ் அனுப்புறது, இந்த என்னது பொருளை கிளப்புவானுங்களே, இதெல்லாம் இவங்க தான் பண்ணுவாங்க. அந்த 6, 8 இருக்கிறவங்க தான் இந்த பொருளை கிளப்புற வேலையெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து ரொம்ப உஷாராக இருக்க வேண்டியது. சில கிரகஸ்தர்களுக்கெல்லாம் வந்து மனைவியே இப்படி அமைச்சிட்டானா என்ன பண்ணுவான், முடிஞ்சுது, அவன் ஸ்டோரி முடிஞ்சுது, வாழ்க்கையே முடிஞ்சதுன்னு சொல்கிற அளவுக்கு தான் இருக்கும். எப்படி இருக்குன்னா காலையில் எந்திரிக்கிறான்னு வச்சுக்கோமே, இப்போ ஒரு மனைவி வந்து 6, 8ல் அவங்களுக்கு சந்திரன் இருக்குது அப்படின்னும் போது அவன் எந்திரிப்பான். எந்திரிச்சு பல்லு தேய்க்கலான்னு போவான், ப்ரெஷ் எடுக்கிறான்னு வச்சுப்போம், பேஸ்ட் எடுக்கும்போதே அங்கேருந்து ஒரு குரல் ஒரு மனைவி என்ன அப்படின்னும், இல்லைம்மா பல்லு தேய்க்கிறேன்னு, அது உன் ப்ரெஷ்ஷான முதல்ல பாரு அடிடும், நல்ல மரியாதையாக இருக்கும். அது கேட்கும்போது காலையில் அவனுக்கு தேன் பஞ்ச மாதிரி இருக்கும். இல்லைம்மா என் ப்ரெஷ்ஷு தான், இல்லை நீ தூக்க கழகத்தில் மாற்றி தேய்ச்சின்னு சொல்லி ஏதாச்சும் ஏடாக்கூடமாக பேசும் பாருங்கள், அதில் ஏறும். சரி அதை தான் முடிச்சுட்டு காப்பி குடிக்க வரான்னு வச்சுப்போம். காப்பி குடிக்கும்போது காப்பி அப்படின்னு காப்பியை குடிச்சிட்டு சக்கரை கொஞ்சம் கம்மியாக இருக்குது, எல்லாம் அது போதும் போ, உன் மூஞ்சிக்கு அது போதும். ஸோ இந்த டயலாக்லாம் கேட்கும்போது அவனுக்கு அவ்வளோ சந்தோஷம் பொங்கும் பாருங்கள் காலையில். அதுதான் அது அந்த வரத்தை வாங்கிட்டு வர்றது வந்து 6, 8 சந்திரன் இருக்கலாம். அதே மாதிரி இவெல்லாம் வேலைக்கு போகிறான்னு வைங்களேன், அது 6, 8ல் இருக்கவங்க ஒரு வேலையில் இருக்காங்கன்னு வச்சுக்கோமே, அவெல்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, உட்காந்து நீங்கள் ஃபைல் பார்க்குறான்னு வைங்களேன், அவன் ஃபைலை பார்க்க மாட்டான். இவன் பற்றியா ராஸ்கல் என்ன வேலை பார்த்துக்கிட்டு இப்படியே உட்காந்துருக்கான், இவன் ஃபைலை பார்க்குறான், இந்த வரேன்னு சொல்லிட்டு அவன் என்னென்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு மொபைல் பண்ணி வந்து இந்த நம்ம பாராளுமன்றத்தில் சட்டமன்றத்துலலாம் வந்து சில பேர் படம் பார்த்துருந்தாங்க, பலான படம் பார்த்தது, கண்ட பாட்டெல்லாம் பார்த்துட்டு இருந்ததெல்லாம் வந்து ஒருத்தன் பின்னாடியிலேருந்து ஒருத்தர் எடுத்தான் பார்த்தீங்களா, அவன் தான் இவன். புரியுதுங்களா, போட்டு கொடுக்குறதுக்குன்னே வசமாக பிறந்தவங்க இவங்க தான். ஸோ இந்த 6, 8ல் சந்திரன் இவனும் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்க மாட்டான், மற்றவனையும் சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே இருக்க விட மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர்ஸ் எல்லாம் இருந்ததுன்னு வைங்களேன், உஷாராக இருந்துக்குங்க. இதுங்கிட்ட எஸ்கேப் ஆகிறது தான் ரொம்ப கஷ்டம். ஏன்னா இவன் உள்ள ஒரு திருமண வீட்டுக்கு போகிறான்னு வச்சுக்கோங்க, திருமண வீட்டுக்குள்ளே போனான்னு வைங்களேன், போய் பார்த்தானா பொண்ணு நல்லா இருக்கா, பையன் நல்லா இருக்கா, சந்தோஷமாக இருக்கியா அப்படின்லாம் பார்க்க மாட்டான். இப்படி பார்ப்பான், பார்த்துட்டு அவனுக்கு மட்டும் மைன்யூட்டாக தெரியும், வாய் கொஞ்சம் கோணையாக இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்வான். அதுக்கப்புறம் பொண்ணுக்கிட்ட வருவான், போய் இவனை கிடச்சான், பல்ல பார்த்தாலே சரியில்லையாப்பா, பல்லு எடுப்பாக இருக்கு, இந்த அம்மா கல்யாணத்துக்கு போனியா ஆசீர்வாதம் பண்ண விட்டதை விட்டுட்டு இப்படி போட்டு வரும். அதுக்கப்புறம் இங்கே பொண்ணோட அப்பா அம்மாவும் செலவு பண்ணிட்டு இவ்வளோ பொண்ணோட அப்பாவும் அம்மாட்டையும் வருவாங்க, நம்ம சாப்பாடு நல்லா இருந்தது, சாப்பாடெலாம் நல்லா இருந்தது, யார் சமையக்காரன்னும், இல்லைங்க அது பெரிய ஆள் தாங்க, அவரு தாங்க பண்ணாருன்னு, இவனெல்லாம் நம்பி நீ சமய பொறுப்பை கொடுத்திய, என்ன பண்ணி தொலைச்சிருக்கான் தெரியுமானோ, என்னவா பண்ணா, சரி நல்ல விஷயம் நடக்கும்போது எதுக்கு அதை பேசணும்னு சொல்லிட்டு போயிடும். இவன் பிச்சுப்பான், இது சொல்லிட்டு போகிற 2 வாரத்தில் அவன் காலி. ஸோ கோடிக்கணக்கில் போட்டு கல்யாணம் பண்ணுறவனை நிம்மதியை கிடைக்கிறது, வீட்டில் வந்து குண்டை போடுறது, வாரத்துக்கு ஒரு 4 நாள் சண்டை போடுறதெல்லாம் வந்து இவங்களுக்கு தானாக வரும். இது வந்து இவங்களும் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்க மாட்டாங்க, மற்றவனையும் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்க விட மாட்டாங்கன்றது தான். லக்னத்தில் இருந்து 6ல் சந்திரன் இருக்கவங்க, லக்னத்துலேருந்து 8ல் சந்திரன் இருக்கும். அது 8ல் சந்திரன் இருக்கலாம் இருக்குவீங்க, அவனுக்கு வந்து நீங்கள் மழையே அப்படியே தங்கத்தால் இழைச்சி ஒரு நாக்காளி போட்டு கண்ணு நீங்கள் உட்காந்து உனக்கு என்ன வேணும் கை தட்டினா கிடைக்கணும் போது, என்னத்த நாக்காளி தங்க நாக்காளி, சரி அங்கே தூங்கும்போதே நல்லா இருந்தேன்னுவான்.
ஸோ அந்த மாதிரி கடுப்பேத்தார் மயில் ஆடுங்கிற மாதிரியான கேரக்டர் தான் இது. ஸோ இந்த மாதிரி கேரக்டர்லாம் இருந்ததுன்னா கமெண்ட்டில் போடுங்க. நிறைய பேர் இருக்காங்க, நான்லாம் வந்து நிறைய பேரை பார்த்துருக்கேன். ஸோ இதுதான் டிப் ஆஃப் த வீக்கு. ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ நல்லாவே இருக்கட்டும், நல்லதாகவே நடக்கட்டும் சொல்லிட்டு நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.